சீர்காழி அருகே கொள்ளிடம் ஒன்றியம் திருமுல்லைவாசல் ஊராட்சிக்கு உட்பட்ட திருமுல்லைவாசல் எஸ்ஏ லத்தீப் நகர் மற்றும் அதன் அருகே அமைந்துள்ள வீதி நெடுக வீடுகளை சூழ்ந்த மழைநீர் வாரக்கணக்காக வடியாத நிலையில் அப்பகுதியில் வசிக்கும் மக்கள் முழங்கால் தண்ணீரில் இறங்கிதான் நடந்து செல்ல வேண்டிய அவலம் ஏற்பட்டுள்ளது. மேலும் சுகாதார சீர்கேடும் ஏற்படும் நிலை இருந்தது. இதனால் அப்பகுதி மக்கள் திமுக ஒன்றியக்குழு உறுப்பினர்கள் மாலினி பூவரசன், மஞ்சுரி தேவி, ரமேஷ், அங்குதன் ஆகியோரிடம் அப்பகுதியினர் புகார் கூறியுள்ளனர். இதனை அறிந்த கொள்ளிடம் ஒன்றிய சேர்மன் ஜெயபிரகாஷ் ஒன்றிய குழு உறுப்பினர்களையும் அழைத்து கொண்டு மழைநீர் தேங்கிய தெருக்களில் நடந்து சென்று பார்வையிட்டு பகுதி மக்களின் குறைகளை கேட்டறிந்தார். லத்தீப் நகரின் சற்று தொலைவில் திருமுல்லைவாசல் பேருந்து நிலையம் செல்லும் மெயின் ரோட்டில் இருந்து சுடுகாட்டுக்கு செல்லும் சாலை சற்று உயரமாக போடப்பட்டதால் மழைநீர் எப்போதும் வடியும் குளத்துக்கு சென்றடையாமல் தேங்கி கிடப்பதாகவும், இப்பகுதியில் மழைநீர் தேங்காமல் இருக்க நிரந்தர தீர்வு காணப்பட வேண்டும் என்றும் அப்போது அப்பகுதி மக்கள் ஒன்றிய குழு தலைவரிடம் வலியுறுத்தியுள்ளனர். தற்காலிகமாக மோட்டார் வைத்து தேங்கியிருக்கும் மழைநீரை அகற்றி விடுவதாகவும், அதனை அடுத்து அதிகாரிகளை அழைத்து வந்து நிரந்தர தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் சேர்மன் ஜெயபிரகாஷ் உறுதியளித்தார். இதனைத் தொடர்ந்து மோட்டார் வைத்து தண்ணீரை உறிஞ்சி வேறு பகுதிக்கு நீண்ட தூரம் எடுத்து சென்று அகற்றப்பட்டு வருகிறது. 3 நாட்களுக்கு மேலாக இப்பணி நடைபெற்றது. தகவல்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள், மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் ஒரு நல்லதொரு பதிவில் சந்திப்போம். நன்றி.